அடுத்து நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். எங்கள் விஜய்க்கும் காவேரிக்கும் எங்கேருந்து தான் பிரச்சனையை கொடுப்பீங்களோ தெரியல. அவங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு அழுகுறாங்க. ஸோ இப்படி காட்டாமல் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதையும் அவங்க லவ்வபிள் சீன்ஸையும் காட்டணுங்கிறது விகா ஃபேன்ஸோட ஆசைங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி வந்து ஒரு வீடியோவில் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் அம்மா போட்டுச்சுன்னா அது குழந்தைய வந்து ரொம்ப பாதிக்கும். அவங்க குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்காது, ஏதாவது குறைபாட்டோடு பிறக்கும், அல்லது வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுங்கிற மாதிரி பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கண் கலங்கி போயிடுவாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. கரெக்டாக விஜய் வந்ததுமே சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுவாங்க. ஏன் விஜய் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஆகுது? இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எல்லா சேஞ்சஸும் நடக்க போகுது, நம்ம லைஃபே மாறப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த குழந்தை தான் நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்த கடவுள். அந்த குழந்தை தான் நம்மளுக்கு எல்லாமே நினச்சி நம்ம வாழணும். இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்களும் எவ்வளோலாம் ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போ பார்த்தா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் விஜய். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஏதாவதுனா கூட பரவாயில்ல, குழந்தை நம்ம கையில் வந்து பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிலைமை ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணவே முடியாது. அதுக்கு பேசாமல் நான் என் குழந்தைய நான் இப்போவே அழைச்சிட்டு போகிறேன். கருவிலே கலைக்கிறது ரொம்ப நல்லது தான். அந்த குழந்தை பிறந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு பதிலாக பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. காவேரி யாரோ உன்னை மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் தான் உனக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து அம்மா போட்டு கன்ஃபார்ம் ஆனதுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி எல்லாமே கேட்டுட்டேன். உனக்கு நிமோனியா ஃபீவர் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே அந்த குழந்தைக்கு வராதுன்னு சொல்லி டாக்டர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம் காவேரி. நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுறேன்? நம்மளோட நல்ல மனசுக்கு எதுவுமே அப்படிலாம் ஆகிடாது தெரியுமா? ஏன்டி இதெல்லாம் நீ யோசிச்சு நீ கவலைப்பட்டுட்ருக்க? இப்படியெல்லாம் நெகட்டிவாக முதல்ல யோசிக்கிறது நிறுத்து. நம்ம நெகட்டிவாக நினைக்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம கடவுள் வந்து கொடுத்த குழந்தை இது, நல்லபடியாக அந்த உலகத்துக்கு பிறந்து வரும், நம்ம நல்லபடியாக வளர்த்துவோம், அந்த குழந்தை தான் நம்மளுக்கு எல்லாமேன்னு யோசிச்சின்னா கண்டிப்பாக எல்லாமே மாறிடும். அது போக உனக்கு ஃபீவர் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபீவர்னால் சாதாரண ஃபீவர்லாம் கிடையாது காவேரி, நிமோனியா ஃபீவர்னு சொல்கிறாங்க டாக்டர். ஸோ அதெல்லாம் உனக்கு வரவே இல்லைல்ல. அதுவும் போக இப்போதைக்கு நீ ஆல்ரைட் ஆகிட்ட, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 டேஸில் க்யூர் ஆகிடும். உனக்கு எல்லாமே ஓரளவு ரெடியூஸ் ஆகிடுச்சு, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சமாதானப்படுத்துவாங்க காவேரியை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி கால் பண்ணி செம்மையாக வெறுப்பேற்றுவான். என்ன விஜய், உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கியா? உன் சகலைங்க வந்து என்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. 2 பேரும் தேடுறதா வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. வெண்ணிலாவோட மாமாவே சரி, என்னையும் சரி ரொம்ப வந்து தீவிரமாக தேடிட்டுருக்கீங்க. பட் இதை நீங்கள் அப்படியே நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஓவராக போனீங்க. வெண்ணிலாவோட மாமாவை போட்டு தள்ளிட்டு இந்த கேஸில் எவிடன்ஸே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். உங்களால் கண்டும் பிடிக்க முடியாது. அப்படியே என்னை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு. என்னால் ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல. வெண்ணிலாவோட சுச்சுவேஷனும் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்காமா. வெண்ணிலா வந்து இன்றைக்கா நாளைக்கான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கான்னு டாக்டர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால் என்னை தேடுற வேலையோ இல்லை வெண்ணிலா மாமாவை தேடுற வேலையோ விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அது போக நீ எங்கே இருக்க ஏது இருக்கன்ற எல்லா நியூஸும் எனக்கு வந்துருச்சு. இப்போ கூட நீ உன் பொண்டாட்டி கூட தானே இருக்க, உன்னோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் கூட தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. அதுவும் தெரியும் எனக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கிற இடம் கூட தெரிஞ்சுக்கிட்டு நான் பொறுமையாக இருக்கேன்னா உன்னை முழுசாக வந்துட்டு ஒட்டுக்காக போட்டு தள்ளுறதுக்காக மட்டும்தான். உன்னை மாட்டி விடுறது சாதாரணமாக மாட்டி விடுறதுக்கு கிடையாது. உன்னை நிரந்தரமாக மாட்டி விட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியிலே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இங்கே பாரு பசுபதி, நீ பண்ணுறதை இதோடு நிறுத்திக்கோ. உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை. காவேரி வந்து உன்னை பழி வாங்கினான்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவங்களுக்கு நீ பண்ண துரோகத்தினால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காளே தவிர நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது கிடையாது. அது போக நீ வெண்ணிலா மேலே கை வைக்கிறக்கோ இல்லை வெண்ணிலாவோட மாமா மேலே கை வைக்கிறக்கோ உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்கள இப்படி கூட்டிகிட்டு வந்து அவங்க மேலே கை வச்சு அவங்கள இந்த அளவுக்கு படுத்துறக்கே வந்து கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தண்டனை ஆண்டி வேலை தான் இருக்குது. நீ உன்னையெல்லாம் ஆட விட்டு கடவுள் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டார். உனக்கு என்றைக்குனாலும் வந்துட்டு பிரச்சனை வரப்போகுது தான். அதனால் நீயே கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் போயிடுறது உனக்கு ரொம்பவே நல்லது. எங்களை சீண்டி பார்க்கணும்னு நினச்சா அவ்வளோதான், என்னோடய மறுமுகத்தை பார்க்க வேண்டியது வரும். வெண்ணிலா மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நீ என்கிட்ட ரொம்ப சவுண்ட் விடாமல் நான் சொல்கிறபடி கேட்டுட்டு ஒழுங்காக இருந்துக்கோ. அப்போ வெண்ணிலாவோட மாமாவை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது போக உன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லி வச்சிரு, என்ன பழி வாங்குறக்கோ இல்லை என் பொண்ணை பழி வாங்குறக்கோ எதுவும் ட்ரை பண்ண வேண்டான்னு. 2 பேரும் ஒழுக்கமாக அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இல்லைனா வந்து நான் காவேரி மேலேயும் கேஸ் கொடுப்பேன். காவேரி தான் இந்த வெண்ணிலாவோட கொலைக்கு காரணம். இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வெண்ணிலாவை தூண்டினதே காவேரி தான் சொல்லி அப்படியே கேஸை திருப்பி விட்டு காவேரி மேலே எல்லா பழியும் போட்டுருவேன்.
அதனால் மரியாதையாக அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பசுபதி ஃபோனை வச்சுருவான். அந்த டைமில் காவேரி பார்த்திங்கன்னா ரொம்ப கத்துவாங்க. இவனுக்கு என்ன தாங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனையை பார்க்குறதா இல்லை இவன் பிரச்சனையை பார்க்குறதான்னு தெரியல. இவன் ஒரு பக்கம் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ப்ரெக்னென்சி டைமில் தயவு செய்து ஸ்ட்ரெஸ் ஆகாத காவேரி, இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். என்னால் வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. நான் இருக்கேன் காவேரி, நான் இருக்க வரைக்கும் நீ எதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிகிட்ருக்க. கரெக்டாக வந்து அப்போ தான் காவேரி விஜய் கையில் நோட்டீஸ் பண்ணுவாங்க. விஜய்க்கும் அம்மா போட்டிருக்குன்னு. விஜய் உங்களுக்கும் அம்மா போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய். நீங்கள் என் கூடயே இருங்க, நீங்கள் எங்கேயும் வந்துட்டு போயிடக்கூடாது. உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காவேரி கண்டிப்பாக வேண்டாம். உனக்குமே வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகவே இல்லை. அந்த டைமில் நானும் உன் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக ஜாஸ்தி தான் ஆகும். நீ பேசாமல் ரெஸ்ட் எடு, நான் தனியாக போய் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஜய் சொல்கிறீங்க? இப்போ எனக்கு அம்மா போட்டிருக்கும்போது நீங்கள் தானே பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி நான் உங்களை கவனிச்சிக்க வேண்டாமா? தனியாலாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது போக நீங்கள் தாத்தா பாட்டி கூட போனீங்கன்னா அவங்க வயசானவங்க, அவங்களுக்கும் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் நீங்கள் இங்கே இருங்க விஜய், நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். நான் உங்களை கேர் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அதே டைமில் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு விஜய். தயவுசெய்து நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நானே நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். வேண்டாம் காவேரி, உனக்கு ஸ்ப்ரெட் ஆகி திருப்பி வந்துட்டு பாப்பாவுக்கும் உனக்கும் பிரச்சனையாச்சுன்னா என்னால் இதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது. நான் இங்கேருந்து உனக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேர்டனை கொடுக்குறக்கு நான் தனியாகவே போய் மேனேஜ் பண்ணிக்கிறேன். தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட நான் போகல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் சரி, நம்ம பாப்பாவும் சரி நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வருவோம். நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு. சில சமயம் சில பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை கைவிட்டுற மாட்டார். அதனால் நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் விஜய். தனியாலாம் மேனேஜ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். எந்திரிக்க கூட முடியாது. பாடியெல்லாம் ரொம்ப ஹீட் தாங்க முடியாமல் அலற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக இருந்தீங்கன்னா மேனேஜ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, விஜய் வந்து ஒத்துக்கவே மாட்டார். இல்லை காவேரி, நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். டாக்டர் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். இதனால் வந்துட்டு உனக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது, சைடு எஃபெக்ட் ஆகுது, பாப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன், தனியாக போயிடுவேன். உன்னை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. இந்த மாதிரி டைமில் நீ கவனமாக தான் இருக்கணும். பார்த்தேல்ல கங்காக்கெல்லாம் எவ்வளோ வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காங்கன்னு. உங்ககிட்ட கூட வரதில்லை. ஸோ ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும், இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு வந்து குழந்தையும் ஆகுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீயும் கொஞ்சம் வந்து ப்ரிகாஷனோடு இருக்கணும். ப்ரிகாஷனோடு இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நீ கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகி வர முடியும். நம்ம பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலை. பட் டாக்டர் ஓகே சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், பட் டாக்டர் வந்து இருக்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் அவங்கள இங்கேருந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ப்ளீஸ் விஜய், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதே டைமில் சொல்லுவாங்க, பாப்பா நல்லபடியாக பிறக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது விஜய். என் அப்பா தான் வந்து கண்டிப்பாக என் வயிற்றில் பிறப்பாரு பாருங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க.